எப்பயுமே நடிகைகள் எந்த மொழியில நடிக்கிறாங்களோ அங்க இருக்க பாப்புலரான ஹீரோஸை புகழ்ந்து பேசி ரசிகர்களை கூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையாலுமே அந்த ஹீரோவை பிடிச்சதால புகழ்ந்து பேசுறாங்களா அல்லது பட வாய்ப்புக்காக அப்படி பேசுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வகையில் நடிகை ராஷ்மிகா ரீசெண்டாக கொடுத்திருக்க இன்டர்வியூல தளபதி விஜய் படத்தை பத்தியும் பாடலை பத்தியும் புகழ்ந்து பேசி வகையா சிக்கிக்கிட்டாங்க. நெட்டிசன்களும் ராஷ்மிகாவை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு தற்போது காலில் விழுகாத குறையா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது ராஷ்மிகா ரீசெண்டாக கொடுத்துருக்க ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் தேட்டரில் பார்த்த முதல் படம் என்ன அப்படின்னு கேட்டப்ப இந்த கேள்வியால் திடீர்னு ஆர்வமாயிட்ட ராஷ்மிகா, கில்லி படம் தான் நான் தேட்டரில் பார்த்த முதல் படம். உங்களுக்கு நான் ஏன் தளபதி விஜய் சாரை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ற காரணம் தெரியுமா? ஏன்னா தேட்டரில் நான் பார்த்த முதல் படம் கில்லி. நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்த முதல் பெரிய ஹீரோ அப்படின்னா அது விஜய் சார் தான். இந்த விஷயம் எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சுது. கில்லி படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அது போக்கிரி படத்தோட ரீமேக் தான். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்த்தேன். கில்லி படத்தில் வர அப்படி போடு போடு அந்த சாங்கை ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஓ மை காட், என் லைஃப்பில் அந்த சாங்கை அதிக தடவை பாடிட்டு இருந்தேன். என் அப்பா நிறைய ரஜினி சார் படங்களை பார்ப்பாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மற்றும் த்ரிஷா ஸ்க்ரீனில் வந்த முதல் நடிகர்கள். அவங்களோட ஜோடி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேவரட் தான் அப்படின்னு எல்லா நடிகைகள் போலவும் ராஷ்மிகா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. இந்த இன்டர்வியூ ட்விட்டரில் ட்ரெண்டான நிலையில் நெட்டிசன்கள் ராஷ்மிகாவை செமையா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ராஷ்மிகா வழக்கம் போல உருட்டி மாட்டிக்கிட்டாங்க. எங்க ஊருக்கு போனாலும் ஊருக்கு ஒரு உருட்டு உருட்டுறது இப்போ வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு செமையா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் நடிச்ச கில்லி படம் 2004 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 2003 மகேஷ் பாபு நடிப்புல ரிலீஸ் ஆன ஒக்காடு படத்தோட ரீமேக். தெலுங்குல போக்கிரி படம் 2006 ரிலீஸ் ஆச்சு. அதே படம் விஜய் நடிப்புல 2007 ரீமேக் பண்ணாங்க. ஆனால் ராஷ்மிகா சொன்னது தப்பான தகவல். கில்லி படத்தை போக்கிரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நெட்டிசன்கள் ராஷ்மிகாவை ட்ரோல் பண்ணிட்டு இருந்த நிலையில அவங்க மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், என்னை மன்னிச்சிருங்க, சின்னதாக தப்பு நடந்து போச்சு, இது என்னோட மிஸ்டேக் தான், இருந்தாலும் விஜயோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பரவாயில்ல, கில்லி ஒக்காவோட ரீமேக் அப்படிங்கிறதையும் போக்கிரியோட ரீமேக் அப்படிங்கிறதையும் மக்கள் சோஷியல் மீடியாவில் சுட்டி காட்டி என்னை வருத்தெடுப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இப்போ நான் உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு சண்டே அப்படிங்கறனால நெட்டிசன்கள் ராஷ்மிகாவை ட்ரோல் பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க.